நேரம் கூட ஒரு கரும்பு காடு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய தப்பாக்குளம், தப்பாக்குளத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய பம்பு செட்டு. அந்த பம்பு செட்டுக்குள்ள வச்சு அப்படியே விளையாடுற வேண்டியதாப்பா. நினைத்தாலே இனிக்கும் இந்த மல்லிகை மணக்கும். நல்ல வாசனை. என் புருஷன் கூட இந்த மாதிரி மோட்டர் பைக்ல உட்கார வச்சு என்னை எங்கேயுமே கூட்டின்னு போனதில்லை. இந்த ஜென்மம் இருக்கிற வரலும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் முதலாளிகளா. பாத்தியா பிச்சா, செல்லம்மா அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டானியா? இப்ப எவ்வளவு எமோஷன் வரா பாரு. ஏச்சில பட்டு எமோஷன் காட்டி பிரயோஜனம் இல்லை செல்லம்மா, செயல்லி இருக்கணும். செல்லம்மா ரொம்ப அமுக்காதம்மா, கூச்சமா இருக்குமா? ஐயா பாக்க சும்மா தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கா பாரு. நான் பழுத்திருக்கிறதே உங்க 2 பேருக்காக தானே. ஜாலி என்ஜாய். தக்காளி நசுக்கிற போகுது. இன்னைக்கு ஜாலி தான். ஐயோ இப்படியே ரைட்ல பயங்கர என்ஜாய் இருக்கான் பச்சை. பொண்டாட்டி கரடி குட்டி வராயா? ஐயோ கரடி இட்ட மாட்டி கண்டமாக போறோம். மூஞ்சிய மறைச்சுக்கோ. ஆமா அது ஒண்ணு இல்ல கண்ணு, இந்த பொண்ணு நம்ம கம்பெனில வேலை செஞ்சு கால் 2 வலி தாங்காம ஓட அழுதுச்சு. அதான் பாவம் வண்டியில கொண்டு போய் வீட்டுல விட்டுறாமனு. இவ வீடு ஊருக்குள்ள தான் இருக்குது, நீங்க ஊரை தாண்டி கூட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படியே சுத்தி அப்படியே வந்துடலாம். அவனை பார்த்தோமா குயில் மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குட்டி சாத்த மாதிரி ஒரு அப்பாடி தேவைப்படுதா? இவ குயிலா? ஏண்டி இப்படித்தான் எவங்க கூப்பிட்டாலும் போயிருவியா? ஆசைப்பட்டு 2 முதலாளியும் கூப்பிடும் போது நான் மாட்டேன், நான் சொல்ல முடியும். யோ தொழில் செய்யறதுல கூட்டு சேரலாம், தப்பே இல்ல. இந்த மாதிரி அவசிய வேலையில கூட்டு சேர்ந்தீங்க ஒரு நாளைக்கு செருப்பால அடி வாங்குவீங்க. இமேஜே டேமேஜ் பண்றால. ஏண்டி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கறேன், அப்படியே 2 பேத்தையும் பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்திட்டு இருக்கறியா? முதலாளி காலடுங்க. முதலாளிங்களா, டுமாரோ ஐ வில் மீட் பம்பு. போயிட்டீங்களா? எப்படினா வீட்டுக்கு தாண்டா நான் வீட்டுக்காரவனை வச்சுக்கிறேன். என்ன அந்த வண்டி வேற சே. அகல்யா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உங்க மாமாவை யார் கொண்டான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிரும். யோ பிச்சா, எதுல அந்த ஐஸ்கார வரான் பாத்தியா? ஆமா, அவன் மட்டும் வரல, அந்த அகல்யாவையும் அவன் தம்பியை கூட்டு வரான் பாரு. இது எப்படியே விட்டுறக்கூடாது. விட்டா ஐஸ்கார் அவளை தள்ளிட்டு போயிடும், அப்புறம் நம்ம கேனன் ஆயிடுவோம். தோ இப்ப பேசிடுறேன். வழி விடுங்க, நாங்க போனோம். பாத்தியா பிச்சா, ஐஸ்கார நம்மள வழி விட சொல்றோம். அதானே, இந்த பாலா போன சைக்கிள் உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பழ போன பைக் உனக்கு பிடிக்கல. 2 பேரும் இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? வந்து எங்க வண்டியில இருக்க தேர்ல இருந்த தேவதை மாதிரி அழகா வீட்டுல கொண்டே விட்டுறோம். நீங்களாம் பெரிய மனுஷங்க தானே, இப்படி கலாட்டா பண்றீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்கா? உன்ன வேணா பெரிய மனுஷன் சொல்லிக்கோ, எங்களை பெரிய மனுஷன் சொல்லி எங்க வயசு அதிகமாகாத. அப்படி சொல்ல பச்சா, நீ எல்லாம் ஒரு ஆளு. நீங்க சைக்கிள் எடுங்க போலாம். ரொம்ப தான் பண்ற. விட்டா அந்த ஐஸ்கார கட்டிக்கோ போல இருக்க. ஏ கட்டிக்கிட்ட என்ன? கட்டிக்கிட்ட என்னவா? பாத்தியா பச்சா? ஏன் சிரிக்கிறீங்க? முதல் மரியாதை படத்துல சிவாஜி ராதா விரும்பலையா? அனகொண்டா வாய் மாதிரி தலை, அரிசி குடோன் மாதிரி வயிறு, வேலைக்காக வெட்டி வச்ச விறகு மாதிரி காலு. இவ முதல் மரியாதை சிவாஜியா? நீங்க வாங்க போலாம். ராதா வண்டியில ஏறிடுச்சு. போடா போடா, காடு வா வாங்குது, வீடு போப்பாங்குது, உனக்குலாம் ரொமான்ஸா? பச்சா, நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு ஐஸ்காரனை கல்யாணம் பண்ணிப்பா போல இருக்கு. பிச்சா, நீ சொன்ன மாதிரி நடந்துட்டா நான் அடிச்சுக்கிறேன் மொட்டை. இது சேலஞ்ச். கட்டியா பிடிச்சிக்கியா, திருஷ்டி பூசணிக்க மாதிரி வெடிச்சிட போறேன். ஏண்டா என்னை பார்த்து என்ன சொன்ன? பலாப்பழம் மூஞ்சி மாதிரி இருக்கு, உனக்கெல்லாம் எவன் பொண்ணு தருவான்? ஒரு கிழவி கூட கட்டிக்காதுன்னு சொன்னல.
இதை பார் எப்படி இருக்கு? 16 வயது நிலை ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு. நீயே சொல்லிட்ட ஸ்ரீதேவி மாதிரி இருக்குன்னு. இந்த வாயால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. என்ன சொல்ற? அதிசயமா இருக்கு. அதிசயம்லாம் தானா நடக்காது, நாமளா நடத்தணும். எல்லாம் பிளான். இப்போ என்னடா, நான் ஒரிஜினல் பேர் சொல்லாம சொல்லணும், அவ்வளவுதானே? இப்போ மாத்தி பேசுறேன் பார். நான் மூர்த்தி கிருஷ்ணன் பேசுறேன். உங்க பொண்ணை நாங்க தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆமாமா, கிட்னாப் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். தனியா எப்படிங்க பண்ண முடியும்? ஒரு 3 பேரோட சேர்ந்து பண்ணிருக்கோம். ஒரு தாடிக்காரன் 2 சின்ன பசங்க. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? விட்டா எல்லாரும் நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்கு. ஏய்யா, பெரிய மனுஷன் பார்த்தா இப்படி சோதப்புற? மட்டன் பிரியாணி வேணும். மட்டன் பிரியாணியா? லெமன் சாதத்துக்கே வழி இல்லாதவன் கிட்ட மட்டன் பிரியாணி கேக்குது. நான்லாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பல மாமாங்கமே ஆகுது. மட்டன் பிரியாணி வேணும். விடாது போல் இருக்கே. கோபி, உன்கிட்ட பணம் ஏதாவது இருக்கு? யோ, இவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்டயே பண்ண இல்லைன்னா அவன்லாம் என் மாதிரி ஒரு சின்ன குழந்தையா? அவங்ககிட்ட எப்படியா இருக்கும்? உன்ன மாதிரி சின்ன குழந்தையா? ஐயோ, ஓடலாம் விழுது. இருடா, குழந்தை இங்க தானே உட்காந்துச்சு. எங்கடா குழந்தை? இங்கதான் இருந்தது. ஏய், தேடுங்கடா தேடுங்கடா, சீக்கிரம் தேடுங்க. இங்கதான் உட்காந்துருந்தது, தேடுங்கடா. ஏய், குழந்தை மண்ணுக்குள்ளதான் போயிட்டு இருக்கு, நல்லா தேடுங்கடா, சீக்கிரம் தேடுங்கடா. நாம ஒண்ணு நினைக்க இது ஒண்ணு நடக்குது. தேடுங்கடா தேடுங்கடா. ஏய், வேக வேகமா தேடுங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் தேடுங்கடா. தேடுறா, சீக்கிரம் தேடு. டைமே சரியில்லை. டேய், இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டு வாங்கடா. நேரம் ஏதாவது ஆயிருந்தா நம்ம ஜெயிலுக்கு போயிருந்திருப்போம். அண்ணே, நம்ம நெக்ஸ்ட் பிளான். வேணாண்டா. அண்ணே, நெக்ஸ்ட் பிளான். ஏய், நெக்ஸ்ட் பிளான் சொல்லுங்கண்ணா. நெக்ஸ்ட் பிளான். ஏய், முதல்ல இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டு வாங்கடா. கோபி, நீ போடா போடா. அப்புறம் என்னாச்சு? போற வழியெல்லாம் அந்த புள்ள மட்டன் பிரியாணி வாங்கிதான் தொல்லை பண்ணிடுச்சு. அண்ணே, அடுத்து என்னென்ன பண்ணலாம்? இன்னொரு பேக் போடுவோம். அது இல்லண்ணே, பணத்துக்கு என்ன பண்ணலாம்? சரக்கு தான் தேவையான அளவுக்கு இருக்கு, எதுக்கு பணம்? யோ, பாபு அக்கா கல்யாணத்துக்கு 2 லட்ச ரூபாய் பணம் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. ஏடிஎம்ல எடுத்துருவோம். உனக்கு ஏடிஎம் கார்டுலாம் இருக்கா? அது சரி, அதுல பணம் இருக்கா? ஏடிஎம் கார்டா? எனக்கு ரேஷன் கார்டே கிடையாதுடா. அப்புறம் எப்படி ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம்னு சொன்ன? தினம் பேப்பர் படிக்கிறது இல்லையா? ஏடிஎம் மிஷின் அடிச்சு உடச்சி பணத்தை எடுக்கிறாங்கன்னு, அந்த மாதிரி தான். அண்ணே, இது தப்புண்ணே. தப்பு ஒரு பக்கம், அந்த ரத்னசாமி வீட்டு பீரோவே நம்மளால உடைக்க முடியல. இதுல கவர்மெண்ட் ஏடிஎம் மிஷினை நம்மளால எப்படின்னா உடைக்க முடியும்? அதுவும் இல்லாம அங்க காவலுக்கு ஆள் நிற்பாங்களே. கவர்மெண்ட் மிஷின்றதுனால தான் உடச்சி எடுத்துடலான்ற. காவலுக்கு யாராவது ஒரு கேரட்டு பையன் தான்டா இருப்பான். நாளைக்கு பிளான் பண்றோம், உடச்சி எடுத்துடுறோம். அண்ணே, இது வேணாம் அண்ணே, வேற ஏதாவது பண்ணுவோம். டேய், பயப்படாதுடா. ஆள் நட மாட்டேன், நின்ன உடனே வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாபு, அக்கா கல்யாணம் நடக்கணுமா வேணாவாடா? நடக்கணும். அப்ப நான் சொல்றதை கேளுங்கடா. என்னண்ணே, ஆளு வந்து போயிட்டே இருக்காங்க. ஏடிஎம்னா ஆள் வந்துட்டு போய் தான்டா இருப்பாங்க. அப்புறம் எப்படி? வெயிட் பண்ணி திருடலாம். அப்போ கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாம்ல. அதுதான் தப்பு. கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணணும். உள்ள போன உடனே முதல் வேலையை கேமரா உடச்சி எடுத்துடணும். நம்ம கிட்ட தான் கேமராவே இல்லையா? முட்டாள், ஏடிஎம் ரூம்குள்ள இருக்கிற கேமராவை சொன்னேன். ஓகே ஓகேண்ணே, வாங்க போலாம். உன்னை பார்த்தா அப்படியே தமன்னா தங்கச்சி மாதிரியே இருக்கேம்மா. உன்னை பார்த்தா கூட தான் பவர் ஸ்டார் தம்பி மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி கண்டபடி இந்த பொண்ணெல்லாம் சுத்துத வீட்டில் கண்டிக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி அலைய வேண்டியது, அப்புறம் எவனாவது பாலியல் பலகாரம் பண்ணிட்டான்னு கத்தி கூப்பாடு போட வேண்டியது. அண்ணே, குழி பலகாரம் தெரியும், பருப்பு பலகாரம் தெரியும், அது என்ன பாலியல் பலகாரம்? இந்த ஆளு பாலியல் பலாத்காரத்தான் பாலியல் பலகாரம்னு சொல்றாரா? அட படிக்காத மேதைய. ஏடிஎம்ல பணம் எடுக்க இவ்வளோ நேரமா? பணம் எடுக்கல, அவங்க வேற எதையும் எடுக்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஏடிஎம் திருப்தியா இல்ல, வேற ஏடிஎம் போலாமா?
அங்கேயும் திருப்தியா இல்லைன்னா வேற ஏடிஎம் போவோம். இப்படி ஏடிஎம்மா சுத்துறதுக்கு அரக்கோணத்துல ரூமே போட்டுக்கலாம். வாங்கடா போலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியல. நீங்கள் கூட வேற என்ன ஏடிஎம் மிஷினை ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி, நாங்கள் ஏடிஎம் மிஷின் அடிச்சு உடச்சி பணம் எடுக்க வந்தோன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? வதையார தலப்பா கட்டி பிரியாணி டெக்ஸாவை கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிற நீ. இதை கண்டுபிடித்தா சிபிசிடியா வருவாங்க. கல்லடி கில்லடி போதாது. இந்த ஏடிஎம்ல கொள்ளடிச்சிட்டு இங்க நிக்கிற ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆயிலன்னு பிளானா? யோ விளைவிலையா நீங்க? உன்னை பார்த்தா ஒரு முக்கா திருட மாதிரி தெரியுது, அவனை பார்த்தா ஒரு முழு திருட மாதிரி தெரியுது. போயா போய் திருடுறது எப்படின்னு பர்ஃபெக்டா கத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏடிஎம்ல திருட பாரியா. போயா வந்துட்டான். ஆலயம் மூஞ்சியும் பாரு, நண்டு சுண்டா. ஏடிஎம் அடிச்சு உடைச்சிட்டு என் ஆட்டோல தவிச்சு போகாத என்ன கூட்டு வந்தியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. யாரு என்ன வேலை பார்க்க கூட்டு வந்த? உனக்கெல்லாம் அறிவில்ல? பொறுக்கி பண்ணாட புறம்போக்கு பீட. மன்னிச்சுக்கப்பா. மன்னிப்பேனா மன்னிப்பு? நான் கோடு போட்டு வாழ்றவன். மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல. சொட்ட தலையா தோத்த வேற ஏதாவது திங்கிறியா? வாங்க சார், சவாரிங்களா? எங்க சார் போகணும்? கேவலம் நம்மளால ஒரு 2 லட்சம் ரூபாய் திருட முடியலையே. என்னென்ன அப்செட்டா பேசுறீங்க? பின்ன நேற்று அந்த ஆட்டோக்காரர் திட்டத்தை கேட்டில்ல? அதை விடுங்கண்ணே, அவமானத்தெல்லாம் பார்த்தா அரியணை ஏற முடியாது. இவன் முகர கட்டிக்கலாம் மெசேஜ் வேற. அண்ணே, ஏடிஎம்ல தான் எடுக்க முடியல. பேசாம பேங்கல் எடுத்தா என்ன? பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பேங்கல் அக்கௌண்ட் வச்சிருந்தா நான் என்ன உங்க பின்னாடி தெரு தெருவா அலையறேன்? அப்படின்னா பேங்க்ல போய் கொள்ளடிக்கலான்றியா? பின்ன பேங்குக்கு வெள்ள அடிக்கலாம் நான் சொன்னேன். அண்ணே நல்லா தான் பேசுறீங்க, ஆனா பேங்க்ல எப்படின்னா கொள்ள அடிக்கிறது? கொஞ்சம் இருங்கடா, யோசிப்போம். டேய், இப்படி செஞ்சா என்ன? நம்ம பேங்க்குக்கு உள்ள போய் கொள்ள அடிச்சோம்னா 1 நிமிஷம் மாட்டிக்குவோம். அதோட பேங்க்குக்கு உள்ள இருந்து யாராவது பணம் எடுத்துட்டு வரவங்கள ஃபாலோ பண்ணி அடிச்சு பிடிங்கிட்டா என்ன? இந்த வேலையை நாளை காலையில் வச்சுக்குவோம். பாண்டியா, நீ ஒரு சைக்கிளுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் என் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பதான் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க போலாம். இவங்கிட்ட பணம் இருக்கும்ல, இவனை ஃபாலோ பண்ணிடலாம். அவன் மூஞ்ச பார்த்தா பணம் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படின்னு சொல்றீங்க இப்படி? மாங்காய் மரத்துல காய்க்கும் போது ஊறுகாய்க்கு போதா இந்த முழுகாம இருக்கிற பொண்ணு சாப்பிட போதான்னு சொல்ற ஆள்றா நானு. டேய், இந்த வராம்பாரு, இவங்கிட்ட பணம் இருக்கு, வாங்கடா போலாம். அண்ணே, நீங்க தானே போகணும். முதல்ல நீங்க சைக்கிள் எடுங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். ஜூஸ் போடுறேன், சீக்கிரம் போடு. கம்மியாக போடு.
வெக்கமா பயம். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? உங்களை பார்த்து தான் எனக்கு பயமா இருக்கு. குட் ஜோக். என்னை கைவிட்ட மாட்டீங்களே? கை விட்டுருவேன். ஆ, என்ன பயந்துட்டியா? நம்ம காதல யாராவது கை விடுச்சல வற்புறுத்துனாங்கன்னா அவங்கள கை விட்டுருவேன். இந்த சிரிப்பு தான் அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கு. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த காமெடி தான். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். யாரையா நீங்க சொல்லுங்கயா. நாங்கள் பேங்க்லேருந்து ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு முக்கியமான காரணத்துக்காக உங்ககிட்ட இருக்கிற 2 லட்சம் பணம் எங்களுக்கு தேவைப்படுது. என்னையா விளையாடுறீங்களா? சீரியஸாக தான் பேசுகிறேன். இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா தினமும் ஐஸ் விற்று 100 ரூபாயை கொடுத்து கழிச்சிடுவேன். யோ, என்னையா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இந்த ஐஸ்காரன் வேற முந்தானை முடிச்ச படத்துல வர பாக்கியராஜ் மாதிரி 4 பசங்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான். யோ, அந்த பாக்கியராஜ் எங்க இருக்காரு? இந்த பன்னட பையன் எங்க இருக்கான்? இவன் மூஞ்சிய பார்த்தா 3 நாளைக்கு சோறு தின்ன முடியாது. இது முதல் மரியாதை. இப்ப ஏன் மரியாதை போற? நீ ஏன் இங்க வந்தா? அப்படியே திரும்பி போடா. வந்தா கையகால உடைச்சிரு. நாம இந்த ஐஸ்காரனை டோஸ் விடணும்னு நினைச்சோம். அதை இந்த கருவாப்பையன் செஞ்சுட்டான். எல்லாம் விதி. பிரச்சனை நடக்குது. பேப்பர் எடுத்துட்டு எங்க போறான்? உன் பேர் என்னம்மா? நிர்மலா சார். என்ன படிக்கிற? 10th. உன் பேர் என்னடா? எந்த ஊரு? என் பேரு சுனில்குமார் சார். ஊரு மேட்டுக்குப்பம். 2 பேரும் லவர்ஸா? சின்சியர் லவர் சார். இவனை என்ன காரணத்துக்காக லவ் பண்ற? ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் எனக்காக வெயிட் பண்ணுவான் சார். பார்க்கறதுக்கு பாவமா இருந்துச்சு, அதான் லவ் பண்ணிட்டேன். பாவமா இருந்தா லவ் பண்ணுவியா? இவனெல்லாம் பார்த்தா அஜித் மாதிரியா இருக்கு? அக்யூஸ்ட் மாதிரி இல்ல? நீங்க லவ் பண்ண இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அது கூட தெரியாத அளவுக்கு சுவாரஸ்யமா லவ் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? அப்படி லவ்ல என்னதான் இருக்கு? லவ்ல என்ன இல்லைன்னு கேளுங்க சார். எடு, ஆன் பண்ணி பேசு. ஹலோ அம்மா. அம்மா சின்ன மீட்டிங் இருக்கிறம்மா. முடிஞ்சிருமா? நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஃபோனை கட் பண்ணாத, கொடு.